சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி 7 வருஷத்தில் 3 வருஷம் ரொம்ப சாஃப்ட் கார்னராக தான் ஆட்சி நடக்கும். கடைசி 3 வருஷம் தான் ஆண்டவர் இந்த கடைசி 3 வருஷத்தை எப்படி சொல்கிறாருன்னா, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத, ஒரு ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது, ஒரு ஜெபம் நடத்த முடியாது, ஒரு பைபிள் வாசிக்க முடியாது. இயேசுநாதர் சொல்லுவார்னா அது எப்படி இருக்கும்? இயேசுநாதரே சொல்லியிருக்காருன்னா ஒருத்தனுக்கு கிரியை செய்ய முடியாத இப்போவே இப்படி இருக்கு. அப்போ அந்த கடைசி 3 வருஷம் எப்படி இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, இந்த 3 வருஷத்துக்கு பதிலாக எத்தனையோ 3 வருஷம் உங்களுக்கு தந்திருக்காரு இந்த கிருபைப்பா. அந்த 3 வருஷத்தில் நீங்கள் நிற்கக்கூடாது தான் எத்தனையோ 3 வருஷம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அக்கிரமத்தின் ரகசியம் எப்படி கிரியை செய்து, நான் ரொம்ப பிரீஃபாக போகாமல் ஒரு 4 காரியத்தை இதே அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது அந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப இது எந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால நீங்க புரிஞ்சுக்கிறணும், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அந்த நாள் அப்படின்னா கிறிஸ்துவின் நாள். கிறிஸ்துவின் நாள் என்றால் கிறிஸ்து ஆயிரமான தூதர்களோடு இறங்கி வருகிற நாள். ரகசிய வருகைக்கு கிறிஸ்துவின் வருகைக்கு கிறிஸ்துவின் நாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது வேறே, கிறிஸ்துவின் நாள் என்பது வேறே. அப்ப கிறிஸ்து இந்த பூமியில ராஜாவா வரும்போது, தூதர்களோடு வரும்போது, பரிசுத்தவான்களோடு வரும்போது, ஏன் நம்மோடு இந்த பூமிக்கு இறங்கி வருவார். அப்படி இறங்கி வரும்போது அதற்கு முன்னாக என்ன துரோகம் நேரிடும்? விசுவாச துரோகம். அது என்ன விசுவாச துரோகம்? அந்தி கிறிஸ்து ஆட்சி பீடத்தில் ஏறும்போது அவனுடைய வஞ்சகத்தின் நிமித்தமாக, அவனுடைய வஞ்சக பேச்சு நிமித்தமாக கூட்டமாய் ஜனங்கள் இயேசுவை மறுதலிப்பார்கள். அதில் முக்கியமாக இன்னும் வரைக்கும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள், ஆபிரகாமின் வம்சத்தார்கள், ஒரு சிலர் மட்டும் ஏற்றுக்கொண்டு மேசியானிக் யூதர்கள் என்று இஸ்ரவேலில் நம்மை போல் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப உபத்திரவம் தானா. என்ன உபத்திரவம்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க விட மாட்டேன், அதனால இன்னும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது. ஆனால் இந்தியாவில் நமக்கு லீவு. எவ்வளோ நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கார். அப்போ அங்கே என்னைக்கு லீவுன்னு கேட்குறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். சனிக்கிழமை. இஸ்ரவேலில் சனிக்கிழமை ஹாலிடே, மத்திய கிழக்கில் வெள்ளிக்கிழமை ஹாலிடே, நமக்கு எல்லா நாளும் ஹாலிடே. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது வாழ்க்கை. வேலையும் இல்லை, ஜோலியும் இல்லை, எல்லா நாளும் ஹாலிடே, அப்படி வாழ்கிறாங்க. சரி இருங்க, தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்போ விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அதாவது நெத்தன்யாகு போன வாரம் பேட்டி கொடுக்குறாரு, எங்கள் மேசியா வந்துடுவார்னு. ஓய், உங்கள் மேசியா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டார். நீ கேட்ட மாதிரியே பெத்லகேமில் வந்தார், நீ கேட்ட மாதிரி யூதா வம்சத்தில் வந்தார், நீ கேட்ட மாதிரியே வந்தார். நீ அந்த ரகசியத்தை புரியல. ஆனால் எந்த ரகசியத்தை நீங்கள் புரிய போகிறீங்க? அக்கிரமத்தின் ரகசியத்தை புரிய போறாங்க. அக்கிரமக்காரன் வந்து ராஜாவா வரும்போது, அதனால தான் நான் அடிக்கடி நினைப்பேன், உக்ரைன் அதிபராக இருப்பாரோ. ஏன்னா உக்ரைன் அதிபருக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. அவர் யூதனா இருக்காரு, என்னை பார்த்தா அவர் ஒரு யூதன், அவர் ரஷ்யாவை எதிர்க்கிறாரு, அவர் ரொம்ப நளினமாக பேசுகிறாரு, அவர் நாடகத்தில் நடித்தவர். ரஷ்ய உக்ரைன் மக்களுக்கு நான் அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த கிறிஸ்து இப்போ வர மாட்டான். நம்ம மைண்டு இன்டர்நெட்டில் போனால் ட்ரம்ப் தான் சொல்லுவாங்க. ட்ரம்ப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யூதர்கள் யூதன் அல்லாதவனை அந்தி கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இயேசுவையே ஏற்றுக்கொள்ளாத காரணம் ஏழைங்கிறதுனால தான். இயேசு மட்டும் ராஜாவா வந்திருந்தாருன்னா ஓகோன்னு வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்தது ராஜாவா வரணும்னு. அவர் மாட்டு தொழுவத்தில் வந்தார், அவர் வந்தது மறிக்க வந்தார், இனி வரப்போகுது ராஜாவா வருவார். அப்ப என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் சபைகளிலே மறுதலிக்கிற கூட்டங்கள் அதிகமான பேர் எழும்புவார்கள். நீங்கள் முந்தின காலத்தில் போல வைராக்கியமுள்ள விசுவாசிகளை இனி பார்க்க முடியாது. ஏனென்றால் இனி சாதாரணமாக ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் பணத்துக்காக, உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக தேவனை மறுதலிப்பார்கள். ஏனென்றால் அக்கிரமத்தினுடைய ரகசியம் நிறைவேறுகிற காலத்திலே
விசுவாச துரோகம். என்ன துரோகம்? ஆமாம். அதனால உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது மறுதளித்து போனாலும், என்ன இயேசு வேணான்னு சொல்லிட்டு போனாலும், உங்களை சுற்றி அநேகர் இயேசுவை மறுதளித்து விட்டு துன்மார்க்கமாய் நடந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். அக்கிரமத்தினுடைய ரகசியம் கிரியை செய்கிற கடைசி நொடியிலே நீங்கள் இருக்கிறோம். அதை நல்லா கவனித்து பாருங்கள். யார் அந்தி கிறிஸ்துன்னு தெரியுமா? இயேசுவை எவன்லாம் மறுதளிக்கிறானோ அவன்லாம். ஆமாம். யாரெல்லாம் மறுதளிக்கிறா? யூதன் மறுதளிக்கிறான், இஸ்லாமியர்கள் மறுதளிக்கிறான், செவன்த் டேக்காரன் மறுதளிக்கிறான், யெகோவா சாட்சிக்காரன் மறுதளிக்கிறான். இவங்களுக்கு எல்லாருக்கும் இயேசு கடவுளுடைய மகன் இல்லையா? ஆனால் நமக்கு எப்படி பாக்கியம் கிடைச்சிச்சு? இயேசுதான் நீதியின் கதிரவன், எனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. கையை நல்லா தட்டி. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா உயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா உயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே இயேசுவேன்னு சொல்லுங்க, நீர் எங்களை விடுவிக்கிறவர்னு சொல்லுங்க. அவன்லாம் வெளியே உட்காந்துருக்க, நம்ம உள்ளே உட்காந்துருக்க ஒரே ஒரு காரணம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவன் யாரு? சத்தமாக சொல்லுங்க. நம்ம புறஜாதிகள் இருக்காங்கல்ல, நம்ம தேசத்தில் விக்கிரக வணக்கக்காரங்க, அவங்க கூட பழகுங்க. ஆனால் இவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், சுன்னத்துக்காரனுக்கு எச்சரிக்கை. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என் பிரசங்கத்தை கேட்டால் பாதி பேர் போயிடுவான். கர்த்தருக்கு சோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இயேசு ஒருத்தன் மறுதளிச்சான்னா, நம்மெல்லாம் இன்னைக்கு கிருபை பெற்றதே இயேசுனால தான். கையை நல்ல ஆண்டவருக்காக தட்டுங்க, அல்லேலூயா. ஆமாம், நான் அதை மறுக்க முடியாது. ஏன் சொல்லவா? ஒரு அம்மா ஒரு கிறிஸ்தவ அம்மா, நல்ல பக்தி உள்ள அம்மா, ரொம்ப பயங்கரமான பக்தி உள்ள அம்மா. அந்த அம்மா நம்ம ஊரில் சின்ன கடை மாதிரி இல்லை, நம்ம ஊரில் ஒரு இஸ்லாமியர்கள் மட்டும் வசிக்கிற ஒரு இடத்துல போய் வீடு குடியேறினா அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அந்த அம்மா ஒரு சரியான விசுவாசி, ரொம்ப சரியான விசுவாசி. சுற்றி இருக்கிற எல்லா இஸ்லாமியர்கள்ட்ட சொல்லுவாங்களா, இயேசு எனக்கு குழந்தை தருவார், நான் நம்புகிற இயேசு எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். அப்போ பாருங்கள், அந்த விசுவாசம் மட்டும் நான் சொல்கிறேன். ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம் காலங்கள் மாறலாம், வருஷம் மாறலாம். நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்றால் அதை அவர் கனப்படுத்துவார். அது உண்மை. 15 வருஷம் கழித்து அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சான். பக்கத்து வீட்டு இஸ்லாமிய சகோதரி ரட்சிக்கப்பட்டுச்சான். அந்த அம்மா சொல்லிச்சான், அப்போ ஒரு இஸ்லாமிய சகோதரனை ரட்சிக்கப்படுறதுக்காக ஒரு அம்மா 15 வருஷம் காத்திருக்கு. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஆச்சரியமா இருக்குல்ல பாருங்க. அப்போ நினைப்பேன், இந்த அம்மா 15 வருஷம், இந்த 15 வருஷம் பாடு, ஆனால் 15 வருஷம் விசுவாசம்தான். விசுவாச துரோகம் நேரிடும். இன்னைக்கெல்லாம் பரீட்சைக்கு நிற்க மாட்டீங்களாப்பா. பரீட்சை தானப்பா ஆசீர்வாதத்தையே கொண்டு வரும், சோதனை தானப்பா நன்மையை கொண்டு வரும். சோதனைக்கு உங்களை தாங்கி கொள்றதுக்கு மேலே சோதனை வராதுப்பா. பிசாசு உனக்கு இது நடக்காது, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. விசுவாச துரோகம் நேரிடுகிற கடைசி காலத்தில் 2 தீமோத்தேயு 3:5 சொல்லப்பட்டிருக்கு. கையில் பைபிள் இருக்கும், சட்டை வெள்ளை இருக்கும், பேண்ட் வெள்ளை இருக்கும், ஆனால் மறுதளிக்கிற கூட்டம் ரொம்ப பெருகிருச்சு. ஏன் தம்பி? 2 தீமோத்தேயு 3:5 என்ன, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை என்ன செய்வாங்களாம்? ஆமாம், கடைசி காலத்தில் சர்ச்சுக்கு வருவாங்க, வெளியே சிகரெட் அடிப்பாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, மதுபானம் குடிப்பாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, தவறான காரியங்களை நடப்பாங்க. இவங்க வேடதாரிகள். இவங்க யாரு? வேஷதாரிகள். இவங்க வேஷம் போடுகிறவர்கள். சிலரை பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தா கருப்பாக இருப்பாங்க, ஸ்க்ரீனில் பார்த்தா வெள்ளையாக இருப்பாங்க. அவங்க யாரு? வேஷம் போடுறவங்க, அவங்க வேஷதாரிகள். அதுபோல் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் போல இருப்பார்கள், பேச்சிலே மறுதளிப்பார்கள், நடத்தையிலே மறுதளிப்பார்கள். ஏன்? அக்கிரமத்தின் ரகசியம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த காலத்தில் கிறிஸ்தவங்களா பொய்யே சொல்ல மாட்டாங்களே, சர்ச்சுக்கு வர்றவங்களா என்ன அந்த காலம். 10 வருஷத்துக்கு பின்னாடி போங்க,
ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் கடவுளுக்கு அப்படி பயப்படுவாங்களே இப்போ. ஏன்பா இப்போ அக்கிரமத்தின் ரகசியம் பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் சொல்லுங்கள். எங்கே வந்துட்டோம்? அதனால தான் இங்கே உட்காந்துருக்க யாராவது வேஷதாரிகளாக இருந்தால் ஆண்டவர் கடைசி மத்தேயு 23 எச்சரிச்சார்ல, ஐயோ 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 ஐயோன்னு. வேஷம் போட்டிங்கன்னா வேஷம் ஒரு நாள் களைஞ்சிடும். என்ன? ஆமாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீரோ மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருப்பாங்க. சினிமாவில் பார்க்கும்போது திடீர்னு டோப்பா மட்டும் போச்சு காற்றுல, ஆளை பார்த்தா என்ன டோப்பா காண முடியே இல்லை. இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் தெரியுறாங்க, வேஷதாரிகள். கிறிஸ்தவர்களே, நீங்கள் மாய்மாலக்காரர்கள் அல்லவே, நீங்கள் விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்களாக இருந்தால். ஏனென்றால் தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. பிதா தெரியும், குமாரன் தெரியும், பரிசுத்தாவி தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவங்க பேச்சில் மறுதலிக்கிறாங்க, அவங்க செயலில் மறுதலிக்கிறாங்க, அவங்க நடத்தையில் மறுதலிக்கிறாங்க, அவங்க கிரியையில் மறுதலிக்கிறாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க? நாங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க தெரியுமா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள். அவர்கள் யாரா? அவங்க தான் விசுவாச துரோகம் செய்கிறவர்கள். நீங்கள் தைரியமாக நிற்கணும். இந்த சபையில் வந்துட்டோமேன்னு சொல்லக்கூடாது, இயேசுக்காக நிற்கணுமேன்னு சொல்லணும். ஆமாம், எந்த ஊரில் வேணாலும் போய் நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை வரலாம். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து நீங்கள் வெளிநாடுகள் போய் வசிக்க வேண்டியது வரலாம். விசுவாசத்தை காத்து கொண்டால் மட்டும்தான் நீதியின் கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு இயேசுவை மறுதலிக்காமல் இருக்க வேண்டும். கிரியையினால் ஆராதனைக்கு சாகிறவரை வந்தாரியா, இவர் ஒரு கிரியையில கூட மாற்ற வரல, அவர் அருவடுக்கப்படத்தக்கவர். உங்கள் செயல்களினால் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும், உங்கள் பேச்சினால் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும், உங்கள் உண்மையினால் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் உண்மைத்தன்மை. இவங்ககிட்ட பணத்தை கொடுக்கலாம், இவங்க நேர்மையானவங்க, இவங்களை நம்பி கல்லாப்பெட்டி கொடுக்கலாம். இன்றைக்கெல்லாம் ஒரு உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரன் மட்டும் ஒரு நல்ல எஜமானு கிடைச்சிட்டா விடவே மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு தேடுறாங்க. ஒரு உண்மை உள்ள பையன் கிடப்பானா, எஜமானன் தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். என்ன அடைவானா? எஜமான் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிற முடியுமா? எஜமான காக்கிறவன் என்ன அடைவான்? அப்போ விசுவாச துரோகம் நேரிட்ட கடைசி காலம். ஏனென்றால் அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்கிறது. 2 வசனத்தை வேகமாக காமிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22, 23. அங்கே ஆண்டவர் அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை இதெல்லாம் பேசிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சத்தியத்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? அப்ப நல்லா கவனிச்சுக்கிறங்க. இயேசுவை எத்தனை பேர் கிறிஸ்துன்னு நம்புறீங்க? கிறிஸ்துனா என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு. எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு? 1000 வருஷம் அரசாட்சிக்காக. 2வது, இயேசுவை நீங்க என்னன்னு விசுவாசிக்கணும்? தேவனுடைய குமாரன். இயேசுவை தீர்க்கதரிசி, ரபி, நபி நோ, இவர்கள் பரலோகத்தில் இடம் கிடையாது. அவங்க தான் அந்தி கிறிஸ்து. நபி, தீர்க்கதரிசி, அவர் இவர் இல்லை. இயேசு தேவனுக்கு ஒரே மகன். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை தேவனுக்கு ஒரே மகன் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். அந்த கோட்பாட்டுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. அவருக்கு கடவுளுக்கு மகன் இருக்கலாமா? அது பிசாசு. மறைக்கப்பட்டவைகள் யாவும் கர்த்தருடையவைகள். அது அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறத காமிக்கிறதுக்கு தான் நம்ம உடம்பையும் 3ஆ பிரிச்சிருக்கார். ஆவி, ஆத்துமா, புரிஞ்சுக்க அப்படின்னு. ஆவி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா, ஆத்துமா பிதாவுக்கு அடையாளமா? ஆமாம். சரீரம் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்னா இயேசுவை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய செயல்பாடுகளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நம்ம பார்க்குறோம். அப்போ கவனிங்க, இயேசுவை எவனாவது மறுதலிச்சானா வீட்டுக்குள்ளே விட்டு தண்ணி கொடுத்துடாதீங்க. உங்கள் காப்பி வேஸ்ட்டு, உங்கள் டீ வேஸ்ட்டு, உங்கள் காசு வேஸ்ட்டு. அவனை உள்ளே விட்டிங்கன்னா போச்சு. இயேசுவை மறுதலிக்கிறவனை ஒரு நாள் விட்டுறாதீங்க. அதில் இன்னொரு குரூப் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இயேசுவும் ஒன்று தான், பிதாவும் ஒன்று தான், குமாரனும் ஒன்று தான், இவங்க 3 பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பான். அவனுக்கு பேர் இயேசு நாமக்காரன். அவனையும் வீட்டுக்குள்ளே விட்டுறாதீங்க. சிலர் எல்லாருக்கும் காணிக்க கொடுத்து கடைசியில் இவன் நாசமாக போயிருப்பான். ஏன்னா இவன் இப்படிப்பட்ட ஆள். தெளிவில்லாதவர்கள் யாரு சொல்லுங்க? யாரு?
அவர் பைபிள் வச்சிருந்தார், அதனால வீட்டுக்குள்ள விட்டுட்டேன்னு. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இவங்க இயேசுவை ஒருத்தன் யாரெல்லாம் மறுதலிக்கிறானோ அவன் அந்தி கிறிஸ்து. அடுத்த வசனத்தை பாருங்க, 23ஆம் வசனத்துல பாருங்க. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதா உள்ள அவங்கிட்ட. நாங்க பிதாவை மட்டும்தான் நம்புறோம், குமாரனை நம்ப மாட்டோம்னு சொல்றானே. குமாரன் வழியா தான் யாரையே பார்க்க முடியும், பிதாவையே பார்க்க முடியும். குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அப்ப இன்னைக்கு புரியுதா? ஒரு பெரிய கள்ள உபதேச கூட்டத்தை வச்சு கிறிஸ்டியானிட்டியை 2ஆ பிரிச்சுட்டான். பார்த்தீங்களா? 2 மோசமான உபதேசம் தான் இருக்கு. ஒன்று, இயேசு தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளாத பல கோடிக்கணக்கான கூட்டம். 2வது கிருபை உபதேசம் என்று சொல்லி எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லுகிற ஒரு கள்ள கூட்டம். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால இந்த சபையில் இருக்கிற நீங்க மறுதலிச்சு போகலாம், உலகத்தில் சில கோடிகளை நீங்க பெறலாம், சில லட்சங்களை நீங்க பெறலாம். ஆனா மறுதலிக்கிறவர்கள் விசுவாச துரோகிகள். நான் உமக்கு துரோகம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை காத்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன்தான் துரோகி. அவனை கர்த்தர் நல்ல இடத்தில் வைத்திருந்தார். அவன் அநியாயம் செய்து தேவனுக்கு துரோகம் பண்ணி கீழே தள்ளப்பட்டான். நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமைக்கு போயிடக்கூடாது. உங்களுக்கிட்ட கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு காத்து கொள்ளணும். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு எழுதின அந்த வார்த்தை ஜெயிலில் இருந்து எழுதப்பட்டது. சாதாரணமான இடத்திலிருந்து எழுதப்படலை, சிங்காசனங்களில் உட்கார்ந்து எழுதப்படலை, மேன்மையில் உட்கார்ந்து எழுதப்படலை. ராயனுக்கு முன்பாக ரோமாபுரி ஜெயிலில் இருந்து எழுதினார். நல்ல போராட்டம், ஆமாம், ஓட்டத்தை நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவரையும் சொல்லியிருப்பார், நம்மளையும் சொல்லியிருப்பார். எனக்கு மட்டும் இல்லை, இந்த கூட்டத்துக்கும் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே எத்தனை பேர் விரும்பி வந்திருக்கீங்களோ நல்லா கவனிங்க. விரும்பி வந்தீங்களா இல்லை வேற வழி இல்லாமல் வந்தீங்களா? விரும்பி வந்தவங்களா இருந்தால் உங்களுக்கும் என்ன கூட்டம் என்ன வச்சிருக்காரு. அப்போ உயிர் போனாலும் பரவாயில்லன்னு விசுவாசத்தை காத்துக்கிறணும். பரீட்சைகளில் நிற்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் விசுவாசத்தை பிடிச்சிக்கிறணும். 40 வருஷம் விசுவாசத்தை காத்து கொண்டவன் காலேப், 40 வருஷம் விசுவாசத்தை காத்து கொண்டவர் யோசுவா. விசுவாசத்தை காத்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் பெரிய சாட்சிகளையும் பெரிய மகிமையும் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாச துரோகம் இனி சபைகளில் நேரோட சில நேரம் ஊழியக்காரங்களை ஆடிடுறாங்க. நான் சில பேசும்போது சொன்னாங்க, 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசிகள்லாம் சாதாரணமாக மறுதளிச்சு போகிறாங்க பாஸ்டர். குடும்பமாக 10 வருஷம் 20 வருஷம் இருந்தவங்கெல்லாம் ஆண்டவருக்கு துரோகிகளாக மாறி போகிறாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். அது இப்போ வேலை செஞ்சாங்க, சர்ச்சு கட்டினாங்க, காணிக்க கொடுத்தாங்க, கோடி கோடியாக கொடுத்தாங்க, திடீர்னு ஆண்டவரை விட்டு போய் அவர்கள் ஒரு குற்ற மனசாட்சி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ஏன்? அக்கிரமத்தின் ரகசியம். ஒரு குற்ற மனசாட்சியில் சாப்பிட்றாங்க, போகிறாங்க, உட்கார்றாங்க, அவங்களால வாழ முடியுது. ஏன்? அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்கிறது. 2வது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் அந்த அக்கிரமக்காரன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான். எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஆமாம், அதனால தான் இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகளை வளர்க்குற பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அன்னைக்கு இருக்க அம்மா பிள்ளைங்கிட்ட கேளுங்களேன், எங்கள் அப்பாவை நாங்கள் எதிர்த்து பேசினதே இல்லை. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கிட்ட கேளுங்களேன், எதிர்த்து பேசுவது தான் எங்கள் இயல்பு. அன்னைக்கு இருக்க பிள்ளைங்கிட்ட கேளுங்களேன், அப்பாவுக்குரிய ஒரு கணம் இருந்துச்சு. ஏன்? அந்தி கிறிஸ்து என்பவன் தேவனுடைய நியமங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன். அதான் வேதம் சொல்லுது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல இப்புற பஞ்சத்து அதிபதியானவன் என்ன செய்கிறானா? கிரியை செய்கிறான். அவன் கீழ்ப்படியிலன்னு நம்ம நினைச்சு சாதாரணமாக நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். அவன் கீழ்ப்படியில் அவ்வளவுதான் நினைக்கிறோம். ஆனா ஒருத்தன் கீழ்ப்படியாம ஆரம்பிச்சுட்டானாலே, ஒருத்தன் எதிர்த்து நிற்கிறானாலே அவனுக்குள்ள என்ன கிரியை செய்து? ஆமா, அதை நல்லா புரிஞ்சுக்கிறேன். இன்று நேற்று கொஞ்சம் பழைய காலத்தில் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்த்து நின்றார்கள். இன்றைக்கு முழுவதுமாகவே எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த கடைசி காலத்திலே இவைகளை சரியாய் புரிந்தவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ முடியும். நீங்கள் வசனத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, நியமங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. கோராகு எதிர்த்து நின்றான், உசியா ராஜா எதிர்த்து நின்றான். இப்படி சில பேர் ஆண்டவருடைய யெசபேல் எலியாவுக்கு எதிர்த்து நின்றால், இந்த எதிர்த்து நின்றவர்கள் கையிலே அதிகாரங்கள் இருந்தது, பணம் இருந்தது, தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். ஆனால் முடிவை கவனித்து பாருங்கள், பூமி பிளந்து கோராகு அழிக்கப்பட்டு போகிற
போகிறான். அங்கே பாருங்கள், எசபேல் எக்குவினால் நிர்மூலமாக்கப்படுகிறாள். அதனால தான் நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களுடைய முடிவு சொல்லப்போனா அக்கினி கடலே ஆண்டவர் கொண்டு போய் போட போறதே வலு சர்ப்பத்தை கூட இல்லை, முதல்ல இவனைத்தான். யார்? அந்தி கிறிஸ்துவை தான் கொண்டு போய் முதல்ல எங்கே போட போகிறாரு? வலு சர்ப்பத்தை கூட கடைசி வர பாதாளத்தில் தான் கட்டி வைக்கிறார். 1000 வருஷம் அரசாட்சியில். 1000 வருஷம் அரசாட்சியில் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, குடி இருக்காது, பகைமை இருக்காது, சண்டை இருக்காது, கரடியும் ஆடும் ஒன்றா மேயும், எந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா வலு சர்ப்பத்தை பிடிச்சு கட்டி கொண்டு போய் ஆண்டவர் எங்கே போட்டுருவார்? பாதாளத்தில். ஆனால் அந்தி கிறிஸ்துவை கொண்டு போய் எங்கே போடுவார்? அக்கினி கடல். அப்போ நீங்கள் ஒரு கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல செவ்வாய்க்கு போனதா? முதல்ல எங்கே போனாங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்கேப்பா போனார்? நிலாவுக்கு போனார். ஆனால் முதல்ல அக்கினி கடலுக்கு போகிறது யாருன்னு கேட்டால் இந்த அக்கிரமக்காரன் தான். இந்த அக்கிரமக்காரனை தான் கொண்டு போய் ஆண்டவர் முதல்ல எங்கே போட போகிறாரு? இப்போதைக்கு யாரும் நரகத்தில் இல்லை. நரகத்துக்குள்ளே ஒரு மனுஷனும் போகலை. வேத திட்டத்தின்படி ஒரு ஆள் கூட இன்னும் நரகத்துக்கு போகல. ஆனால் அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சி முடிஞ்ச உடனே இந்த அந்தி கிறிஸ்துவையும் அவனோட சிங் இருக்கான்ல, அவனையும் ஆண்டவர் கொண்டு போய் எங்கே போட போகிறார்? மொத்தம் 3 பேர். அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் வலு சர்ப்பம் நம்பர் 1, அந்தி கிறிஸ்து நம்பர் 2. அந்த அந்தி கிறிஸ்துவை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவனை கொஞ்சம் மெருகேற்றுறதுக்கு, கூஜா போடுறதுக்கு வாழ்க. அடிக்கடி பார்த்துருக்கீங்களா? நம்ம தலைவர்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஐயா வாழ்க அப்படின்னு ஒரு ஆள் கத்துவார். இது யாரா கத்திக்கிட்டு இருக்கான்? அவருக்கு அப்புறம் பிரியாணி ரெடி. அவர் இல்லையா சொல்லுங்களேன். அவர் தான் யாரு? கள்ள தீர்க்கதரிசி. இப்போ தான் ஒரு ஆள் தூங்கினவர் எந்திரிச்சார். அல்லேலூயா. அப்படியாவது நல்லது. கவனிங்க. அப்போ என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமத்தின் ரகசியம் என்ன செய்கிறதா? அப்போ என்ன துரோகம் நேரிடும்?